Sir, MA Sociology. Have cleared in first class, sir. That's nice. Very good. That's nice, man. So, I'm glad, Mr. Kadresan, that you're joining a team to create more excitement and you're appointed. Sir, is the interview over? Am I selected? ஏதாவது சாதிக்கணுங்கிற வெறி உங்க கண்ணில் தெரியுது மிஸ்டர் கதிரேசன். That quality is enough. You can join in our team. Oh. So this job is marketing based. சி கதிரேசன், நம்ம இந்திய நாட்டோட ஜனத்தொகை 130 கோடியை தாண்டி பல வருஷம் ஆச்சு. இதில் டிகிரி வரைக்கும் தொட்டவங்க வெறும் 9% தான். தமிழ்நாட்டில் மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு இன்டர்வியூ கார்டு கூட பார்க்காதவங்க 55 லட்சம் பேர்னு எஸ்எஃப்ஐ தகவல் சொல்லுது. எல்லாருக்கும் ஒயிட் காலர் ஜாப் தான் பண்ணணும்னு ஆசை. அண்ட் மொர ஒரு ஒயிட் காலர் ஜாப் வாங்கிட்டு என்னையா பண்ணுவீங்க? இன்றைக்கி வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிப்பீங்க. அதுக்கு ஆதாரமாக ஒரு குழந்தையும் பிறக்கும். பிறக்கிற குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் வாங்குறதுக்கு ஓட ஆரம்பிக்கிற இந்த கால்கள் அந்த பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கரை சேர்த்து காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பேங்க்கில் பேலன்ஸ் எவ்வளோடா இருக்குது, சின்னதாக ஒரு வீடு வாங்கலாமான்னு யோசிக்கும் போது அடடா நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சேன்னு நாற்காலியில் உட்காந்து யோசிக்கிற ஒரு சராசரி மனுஷனா வாழ ஆசைப்படுறீங்களா மிஸ்டர் கதிரேசன்? கண்ணை விரிச்சு பாருங்க மிஸ்டர் கதிரேசன். இந்த எல்லையில்லா பிரபஞ்சத்தை பாருங்க மிஸ்டர் கதிரேசன். This is a land of opportunity, man. This is a land of opportunity. Why don't you take up this challenge and live as an example for others, man? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மிஸ்டர் கதிரேசன். யார்கிட்டயே அது அடிமையாக மட்டுமே இருந்து காலத்தை கழிச்சிடலான்னு நினைக்கிறவங்க மத்தியில் ஒரே ஒருத்தர் மட்டும் மாற்றி யோசிச்சார். 6 வயசுலேயே அப்பாவை பறி கொடுத்துட்டாரு. வீட்டில் வறுமை தாங்காமல் சரியாக படிக்கக்கூட முடியலை. ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்சது மாதம் 30 ரூபாய் சம்பளத்தில் ஹோட்டலில் ஒரு பெல் பாய் வேலை. வறுமையிலையும் அவரோட இலக்கு மட்டும் வானத்தை நோக்கியே இருந்துச்சு. உழைக்க ஆரம்பித்தார். ராத்திரி பகல்னு பார்க்கல, சூரியனுக்கே உதயத்தை காட்ட ஆரம்பித்தார். கொஞ்ச கால போராட்டத்துக்கு அப்புறம் எந்த ஹோட்டலில் ஒரு பெல் பாயா வேலை பார்த்தாரோ அதே ஹோட்டலில் வேலைக்கு வாங்கினார். அதுக்கப்புறம் அவர் செஞ்சதெல்லாம் ஒரு வரலாறாக மாறிடுச்சு. அவர் வேற யாரும் இல்லை, இந்திய ஹோட்டல்களின் தந்தைன்னு சொல்கிறமே எம்எஸ் ஓப்ராய் அவர் தான். அவர் ஒரு மனுஷன் தானே. அவரால் மட்டும் சிகரத்தை அடைய முடியும்னா ஏன் நம்மளால் அடைய முடியாது மிஸ்டர் கதிரேசன்? காலத்தில் நீ வேலை வெட்டிக்கு போயிருந்தா நான் ஏன் இப்படி? சார், அப்போது இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் ஆகி பெருசாக வந்துடலாம்ல? ஸ்கை இஸ் த லிமிட் மேன், ஸ்கை இஸ் த லிமிட். உழைச்சி பாருங்க மிஸ்டர் கதிரேசன், ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். ஏன் அடுத்த அம்பானியாவோ இல்லை பில்கேட்ஸாவோ நீங்கள் வரக்கூடாது மிஸ்டர் கதிரேசன்?